ഹലോ ലേഡീസ് ആൻഡ് ജെന്റിൽമാൻ, ഇന്ന് നമ്മൾ റിവ്യൂ பண்ணுறது ഒരു തമിഴ് സിനിമ கிளிக்கடை. சினிமாவோட ஒரு சிம்பிள் டைட்டில் மாதிரி தான் இந்த படம். ரொம்ப சிம்பிள், ஒரு குட் ஃபீல் சிம்பிள் ஸ்டோரி படம். ஆனால் இந்த படத்தை ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக ஒரு குட் ஃபீல் இமோஷனல் ஃபேமிலி மூவியாக எடுத்திருக்கு தனுஷ். ஆமாம், இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ், இந்த படத்தோட ரைட்டர் தனுஷ், இந்த படத்தோட கோ ப்ரொடியூசரும் தனுஷ் தான். இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் ஒன்ஸ் அகேன் லீட் ஆக்டர் தனுஷ், நித்யா மேனன், ராஜ் கிரண், அருண் விஜய், சத்யராஜ், ஆர் பார்த்திபன், ஷாலினி பாண்டே, பி சமுத்திரகனி, கீதா கைலாசம். எல்லா ஆக்டர்ஸும் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. நல்ல நேச்சுரல், நல்ல கனெக்ட் ஆகும் பப்ளிக்கு. இதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ சொன்னல, இந்த படம் சாதாரணக்காரனாയ തമിഴ് കോമൺ മാൻ ഓഡിയൻസോടെ കറക്റ്റ് ഇമോഷൻസും സ്റ്റോറിയും എല്ലാം கனெக்ட் ஆச்சுன்னா சினிமா பர்ஃபெக்டாக போயிடும். அதுதான் நடந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்தது சென்னை ஏர்போர்ட்டு ஏரோ ஹப் മോളിൽ தான். ஃபுல் சாதாரண ஜனங்களோட ஒரு கூட்டம் தான் இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த இந்த சினிமா. அதுக்கு தனுஷ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஃபுல் கண்ட்ரோல் இருந்த தனுஷோட இந்த படத்துமே டைரக்ഷൻ, റൈറ്റിംഗ് എല്ലാം, ഈവൻ പ്രൊഡക്ഷനിലും എല്ലാം സിമ്പിളാக வச்சிருக்கு இந்த சினிமைக்கு. சிம்பிள் ஸ்டோரிக்கு என்ன வேணும் அதுதான் இந்த சினிமைக்கு இருக்குது. அதனால் இது ரொம்ப கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா தனுஷோட டைரக்ஷன் தான். ஒரு இமோஷ்னல் குட் ஃபீல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குல்ல. லைக் அந்த அம்மா அப்பா மகனோட ஸ்ட்ராங் பாண்டிங், இமோஷ்னல் பாண்டிங், നാട് ഊര് സ്വന്തക്കാർ നാട്ടുകാർ അവർ മേലുള്ള அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அதுக்காக யூஸ் பண்ண அந்த இமோஷ்னல் மெமரிஸ், അതാണ് ഈ പടത്തോടെ ഹൈലൈറ്റ്. പ്ലസ് ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் ரொம்ப கனெக்டிங், ரொம்ப இமோஷ்னல். எங்கே அந்த சினிமைக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், அங்கே கரெக்டாக ஹிட் ஆகுது. தனுஷ் இந்த படத்தில் ஆஸ் எ ப்ளேபேக் சிங்கரும் சூப்பராக ஒரு இமோஷ்னல் சாங் பாடியிருக்கு. ஸோ ஆல் இன் ஆல் தனுஷ் இந்த காலத்து வேறு ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸு ஹைப்புக்காக, ஸ்டைலிஷ் கேரக்டருக்காக டோனா வில்லனா கில்லராக நடிக்கிற, இல்லைன்னா ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் சீனு காமிக்கிறதுக்கு அண்டர் வேர்ல்டாக சினிமா எடுக்கிறேன். ஆனால் இந்த படம் தனுஷ் ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு ரியல் பப்ளிக் நம்மளை சுற்றும் என்ன நடக்குது அது அந்த ஸ்டோரியுமே வச்சு இந்த படம் எடுத்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். தெரியல, இந்த வருஷம் ஃபுல்லாக குட் ஃபீல் இமோஷ்னல் மூவியோட இயர் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் காந்தி கண்ணாடி வந்துச்சு. മലയാളം സിനിമയിൽ മോഹൻലാലുടെ ഹൃദയപൂർവ്വം, പിന്നെ മറാഠിയിൽ ആർപാർ, അഗെയിൻ തമിഴിൽ വൺസ് അഗെയിൻ ബ്യൂട്ടിഫുൾ ഗുഡ് ഫീൽ മൂവി ഇഡ്ലിക്കടை. ஸோ இந்த படம் ஓவரால் ஒரு குட் ஃபீல் சூப்பர் மூவி, டெஃபினெட்லி வாட்சபிள், ஃபேமிலியாக சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த சினிமைக்கு 5க்கு 3.7 ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் ஹை ரெக்கார்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி சினிமா கிடையாது. இது ஒரு குட் ஃபீல். எல்லாருடைய மனசில் இந்த சினிமா ரொம்ப நாள் இருக்கும். இந்த சினிமா எவ்வளோ ஜனங்கள் இந்த படம் தியேட்டரில் வந்து பார்த்துருக்கு. ஆமாம், பிக்கஸ்ட் ஹெட் கவுண்டு அதில் ஒரு டாப் சினிமையில் இந்த படம் இருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்து നിങ്ങളുടെ റിവ്യൂ சொல்லுங்கள். நன்றி.